Raja 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 Nanato Raja 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 Nanato Raja மேல்மருவத்தூராதிபராசக்தி அம்மாவின் ஆசி பெற்ற ஆட்டோ ராஜா. அம்மாவின் அருளால் வாழ்வில் உயர்ந்தே செவ்வாடை அணிந்து சிறப்பான சேவை செய்வேன். சாலை விதிகளை மதிப்பேன். என்னாலும் மேல்மருவத்தூர் அம்மாவின் நாமம் துதிப்பேன். பிறர் நலனில் அக்கறை கொள்வேன். வாழ்நாளெல்லாம் அம்மாவே கதி என்று கிடப்பேன். ராஜா ராஜா நானாட்டோ ராஜா மேல்மருவத்தூராதிபராசக்தி அம்மாவின் ஆசி பெற்ற ஆட்டோ ராஜா. ராஜா 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 என் பேர் ஆட்டோ ராஜா. சென்னையில் இருக்கிறேன். அம்மாவோட தீவிர பக்தர். ஆரம்ப காலத்தில் நான் காரு ஓட்டின்னு இருந்தேன். 1979 அந்த கார் ஓட்டுனவர் மேல்மருவத்தூருக்கு அருள்வாக்குக்காக அபிஷேகத்துக்காக போனாங்க 79. அப்போ அம்மாவோட இது பார்க்கும்போது என்னால் அறியாமல் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வந்தது. அப்போ அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, செவ்வாட பக்தருங்க, சார் இந்த மாதிரி அருள்வாக்கு நடக்குது சார், நீங்கள் போய் அருள்வாக்கு கேட்குறதான் கேளுங்க அம்மாவோடது, உங்களோட மன கஷ்டங்கள்லாம் தீந்துடும், நிச்சயமாக நீங்கள் போங்க அப்படின்னா. நானும் அருள்வாக்கில் லைனில் நின்னேன். இன்னொன்று அம்மா அருள்வாக்கு அடிச்சது. உள்ள அம்மா புத்து மண்டபத்தில் அருள்வாக்கில் வேப்பிலை வச்சு, மகனே நீ சரியான இடத்துக்கு வந்து விட்டாய், வாழ்க்கையை உன்னை கரை சேர்க்கிற பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன், வீடு நிலம் மனைவி குழந்தை நான் தருகிறேன், இந்த மண்ணுக்கு சக்தி உண்டடா மகனே, ஆன்மீக பணி செய், ஆன்மீக தொண்டு செய், உன் வாழ்க்கையில் நான் கரை சேர்க்கிற பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது நிச்சயம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. 1979, 80, 81 அப்படியே அம்மாவோட துண்டுங்க செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் மன்றத்தில் போய் சேர்ந்தேன். அந்த மன்றத்திலேருந்து அப்படியே படிப்படியாக 82, 83 வாழ்க்கையில் அப்படியே மாறுதல் ஏற்படுச்சு. திடீர்னு ஆட்டோ ஒன்று எனக்கு அந்த ஓனர் வாங்கி கொடுத்தாரு. ஆட்டோ ஓட்டு எனக்கு வாடகை டெய்லி 50 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. அப்படியே அந்த ஆட்டோ ஓட்டினது அப்படியே படிப்படியாக படிக்கிட்டு ஏறுறேன். அம்மாவுக்கு ஆன்மீக தொண்டு செய், ஆன்மீக பணி செய்யுங்கன்னு அம்மா எங்கே போனாலும் பிரச்சாரம். பெங்களூர் போனாலும் ஆட்டோ எடுத்துன்னு பெங்களூரில் போய் பிரச்சாரம் பண்ணுவேன். கோயம்புத்தூர் போயிருக்கேன், பொள்ளாச்சி போயிருக்கேன், உடுமலைப்பேட்டை போயிருக்கிறேன். ஆட்டோலேயே கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அம்மா எங்கே சுற்றுப்பயணம் போகிறாங்களோ ஆட்டோலேயே நான் எனக்கு காரு கிடையாது, ஆட்டோவில் தீவிரம் அம்மாவோட பிரச்சாரம் பண்ணி அங்கே இருக்கிற அம்மா பற்றி பிரச்சாரம் பண்ணுவேன். அம்மா இப்படியெல்லாம் நான் எனக்கு சித்து பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோட பிரச்சாரம் பண்ணுவேன். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக சென்னையில் ஆட்டோ ஓட்டி அம்மா படத்தை வச்சுன்னு 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு அன்னதானம் கொடுக்குறது, பாரத அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியெல்லாம் படிப்படியாக போனேன். அப்புறம் அம்மா சென்னை சுற்றுப்பயணம் வரும்போது நான் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார், குழந்தை இல்லை சார் எனக்கு, நீங்கள் பெரிய டாக்டரு சென்னையில் அப்படின்னு சொன்னோன்னே அவர், ஏம்பா உலகத்திலே பெரிய டாக்டர் அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, பங்கார அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அம்மா அவர் சொன்னார். அப்புறம் அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. யார் வந்துருக்குதுன்னு கேட்டாங்க. ஆட்டோ ராஜா வந்திருக்காருன்னு. என்ன ஒன்றும் இல்லையா, விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு புரியல. அந்த ஒரு 30 பேர் இருந்தாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ சிரிச்சுட்டே அம்மா போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 9:30 மணிக்கு கார் எடுத்துகிட்டு பக்தர் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விளக்கேற்றி பாத பூஜை பண்ணி அம்மா வரும்போது நைட்டு ஒரு 7 மணிக்கு அம்மா காரில் ஏறும்போது ஆட்டோ ராஜா கூப்பிடு அப்படின்னாங்க. இன்னும் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி காரில் உட்கார்றா அப்படின்னாங்க. உட்காந்துன்னா அம்மா கண்ணு ஞானத்தில் அப்படியே கண்ணு மூடி, மகனே உனக்கு ஆண் குழந்தை தருகிறேன், வெள்ளிக்கிழமை தை மாதம் ஆண் குழந்தை தருகிறேன், நீ கவலைப்படாதே, நீ செஞ்ச தொண்டுக்கும் பக்திக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தை மாதம் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது 2000. இப்போ என் பையனுக்கு 24 ஏஜ் ஆச்சு. இன்றைக்கி அம்மா அருளால்
தீவிரமாக அங்கங்கே நான் பிரச்சாரம் பண்ணி தொண்டு செஞ்சினேன். அம்மாவுக்கு 4 பேர் நல்லது பண்ணிட்டு போகிறோம். நம்ம வந்த நோக்கம் கான்செப்டு நம்ம எண்ணங்கள் த்ராட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அம்மா படி செய்துனே போவாங்க. நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அம்மா நம்மக்கிட்ட அருள் கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் அப்படியே போகும்போது அம்மா நான் படிப்படியாக போயிடுத்து இன்றைக்கி சென்னையில் 47 வருஷமாக ஆட்டோ ராஜான்னா எல்லா விஐபிங்களும் எல்லா அதிகாரிகளுக்கும் போலீஸ் துறையிலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து எல்லா துறையிலும் என்னை அம்மா அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு மிக்க நன்றி. என் வாழ்க்கையில் அம்மாவை மறக்க மாட்டேன். அம்மா நடமாடன்னு தான் இருக்காங்க. அம்மா வந்த நோக்கம் வந்தாங்க, சாதிச்சிட்டாங்க, மக்களுக்கு அருள் கொடுத்தாங்க, நல்லது சொன்னாங்க. நீ பிடிச்சிக்க நல்லது அப்படின்னு சொல்லி அம்மா அருள்வாக்கு சொல்லி எல்லாம் நல்லது பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மா இப்போ கூட அம்மா நடமாடின்னு தான் இருக்காங்க. அம்மாவோட அருள். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா.